நான் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிருச்சா? ஐயோ போச்சு. இவன் என்ன நம்ம எம்டி கூட வந்திருக்கா? ஏய் ஒன்ன தாண்டி பேரஞ்ச மாதிரி நிக்கிற. நான் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா? ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதனால தானே நீ ஜாலியா ஷாப்பிங் வந்திருக்க. ரியா இப்ப எதுக்கு அதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு? கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏய் எதுக்குடி இவ்ளோ பயப்படுற? ஓ இந்த ஆளை பத்தி பயப்படுறியா? இவன் ஒரு டம்மி பீஸ். சார் அதனால இந்த ஆளுக்குலாம் பயப்படாத. சொல்லு. ஏய் அத விடுடி. எப்படி விட முடியும்? நான் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிருச்சா இல்லையா? ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதனால தானே உனக்கு லீவ் கிடைச்சிருக்கு. அந்த ஹிட்லர் எம்டி கிட்ட இருந்து நீ இன்னைக்கு ஒரு நாள் எஸ்கேப் ஆயிட்ட. நான் சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டல. அம்மா வயித்து வலின்னு சொன்னியா இல்ல கால் வலின்னு சொன்னியா? ஸ்டொமக் பெயின். யோ உன்னையவே கேட்டது. வாய மூடி நில்லு. அஞ்சலி நீ சொல்லு. ஸ்டொமக் பெயின்னு சொன்னியா இல்ல கால் வலின்னு சொன்னியா? ஸ்டொமக் பெயின் தாண்டி சொன்னேன். இப்போ அதுக்கு என்னடி? சூப்பர். நீ கால் வலின்னு சொல்லியிருந்தா கூட உன்னோட ஹிட்லர் எம்டி அதை நம்பியிருக்க மாட்டாரு. பொண்ணுங்களுக்கு வயித்து வலின்னு சொன்னா இந்த கூமட்ட பசங்க நம்பிடுவானுங்க. மந்த் இதை நம்ம சாக்கு வச்சுக்கலாம். சரி ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சா இல்லையா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. என் ஃப்ரெண்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் கிளம்புறேன். ஏய் இருடி. யார் அந்த மஞ்சள் முடி தானே? அதெல்லாம் வெயிட் பண்ணுவா. சரி உன் ஆஃபீஸ்க்கு தான் நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன். நீ சொன்னதுக்காக தான் உன் ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ வரேன். அந்த ஹிட்லர் எம்டி என்னை செலக்ட் பண்ண வரல. அவர் செலக்ட் பண்ணிடுவாரு. அப்புறம் எம்டி பார்த்து ஹிட்லர்லாம் சொல்லாத. அவர் ரொம்ப தங்கமான மனுஷன். ஏய் நீ தானே சொல்லுவ எப்ப பார்த்தாலும் ஹிட்லர் மாதிரி மிரட்டிட்டே இருப்பாருன்னு. பயங்கரமான சிடுமூஞ்சி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்னு சொன்ன. இப்ப என்னடி அப்படியே அந்தர் பைட்டி அடிக்கிற? அதெல்லாம் உனக்கு புரியாதுடி. என்னாலும் புரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. தயவு செஞ்சு இன்டர்வியூ தானே போறேன், கிளம்பி போ. ஆமா இன்டர்வியூ போறவன் எதுக்குடி இப்ப கடைக்கு வந்த? எல்லாம் இந்த முட்டாளால தான். காரை ஃபாஸ்டா ஓட்டி சேரிய மேல அடிச்சிட்டான். முட்டாளா? இவளுக்கு இன்னைக்கு வேலை கிடைச்ச மாதிரிதான். இந்த ரியாவை யாரு நினைச்ச? அதான் இவனையே நல்ல துணியா எடுத்து கொடுன்னு இழுத்துட்டு வந்துட்டேன். சரியான பயந்தாங்கோலி. சும்மா 2 வார்த்தை கத்துனேன். அதுக்கே பயந்துட்டு பாரு 10,000 ரூபாய் கொடுத்து ட்ரெஸ் எடுத்துக்கோன்னு சொன்னான். இவனை மாதிரி ஒரு லூச நான் பார்த்ததே இல்ல. ஒரு 1500 ரூபாய் இருந்தா போதும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. ஆனா இவன் 10,000 ரூபாய் கொடுத்துருக்கான். ரியா அது அவரோட பெருந்தன்மை. நீ அப்படிலாம் அவரை பேசக்கூடாது. ஆமா இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? நீ நல்லா தானே இருக்க? எப்பவும் எம்டிய கழுவி ஊத்துவ. இன்னைக்கு அவருக்கும் வக்காலத்து வாங்குற. இதோ இந்த லூசு ரோட்ல போற ஏதோ இருக்கு, இதுக்கும் வக்காலத்து வாங்குற. ஆர் யூ ஓகே பேபி? இப்ப வரைக்கும் ஓகேவா தாண்டி இருந்தேன். நீ வந்துட்டல இனி நான் அவ்வளவுதான். இவளுக்கு வேலை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா நம்ம வேலையை சேர்த்து புடிங்கிருவ போலயே. சரிடி பேசுறதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். உனக்கு டைம் ஆச்சுல இன்டர்வியூக்கு, நீ கிளம்பு. அட ஆமால உன்னை பார்த்ததுல இதை வேற மறந்துட்டு பாரு. சரி நான் போய் ஒரு ட்ரெஸ் எடுத்து மாத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்புறேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உன் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணி உன்னை விட பெட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி உன் எம்டி மனசுல இடம் பிடிப்பேன். அந்த ஹிட்லரே என்னை பார்த்து ஆச்சரியப்பட போறாரு. நீ ஆபீஸ் போடி. ஆச்சரியம் இல்ல அதிர்ச்சியே காத்துட்டு இருக்கோம். எம்டி சர்வர் பாத்துக்கிட்டே இருக்காரே. இவ வேற போய் சொல்லி லீவ் போட்டதை போட்டு விட்டுட்டா. வேலை காலி. நீ முடிஞ்ச அஞ்சலி. சரிடி நீ கிளம்பு. ஐ அம் கோயிங் அண்ட் ட்ரெஸ் எடுத்திங் தென் இன்டர்வியூ கோயிங். பை. குட் மார்னிங் சார். சாரா நான் உங்களுக்கு ஹிட்லர் தானே? சார் அவன் ஏதோ சும்மா உளறிட்டு போறான். அதான் நீங்க கண்டுக்காதீங்க. சரி அதை விடுங்க. வயிற்று வலிக்கு ஷாப்பிங் வந்து சரியாயிருமா என்ன? இது நல்ல ட்ரீட்மெண்டா இருக்கே. சார் காலையில இருந்து எனக்கு வயிற்று வலி இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு கூட ஹாஸ்பிட்டல் வந்தேன். அவ தான் ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்னா. அதான் உள்ள வந்தோம். நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் எதையும் தப்பா புரிஞ்சுக்கல. எல்லாத்தையும் சரியா தான் புரிஞ்சிட்டு இருக்கேன். லீவ் போடுறதுக்கு சாக்கு. உனக்கு வேலை செய்ய இஷ்டம் இல்லைன்னா வீட்டுல தாராளமா உட்காந்துக்கோ. இப்படி போய் சொல்லிட்டு லீவ் போடுற வேலை வச்சுக்கிட்டேன். இன்னைக்குதான் வயிற்று வலி எதுவும் இல்லையே. ஆபீஸ் வந்து சேரு. சார் பட் ஐ அம் ஆல்ரெடி லீவ் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு சார்? நீங்க லீவ் இன்ஃபார்ம் பண்ணதெல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்கான ரீசன் போயாச்சே. ஒழுங்கா ஆபீஸ் வந்து சேருங்க. நான் கிளம்புறேன். சார் சாரி சார். இன்னைக்கு ஒரு நாள் லீவ். இன்னைக்கு ஆபீஸ் வரலைனா என்னைக்கும் நீங்க வரக்கூடாது. அஞ்சலி எப்படி ட்ரெஸ் சூப்பரா? அட இவ ஒருத்தி நேரங்கால புரியாம எனக்கு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கா. ஏய் சொல்லுடி ட்ரெஸ் சூப்பரா இருக்கா இல்லையா? எப்படி பார்த்தாலும் சுமாரா தான் இருக்க. ஹலோ சி டாக்கிங். என்ன என்ன புரியலையா? பார்த்து பேசுங்கன்னு சொன்னேன். உங்ககிட்ட எந்த கமெண்ட்ஸும் நான் கேட்கல. வாயை மூடிட்டு நின்னா மட்டும் போதும். ஏய் வாயை வச்சுட்டு சும்மா இருடி. தேவையில்லாம பின்னாடி பிரச்சனை வந்துரும். ஏய் அவன் சரியான பயந்தங்கொழிடி. 2 கத்து கத்துனா பயந்துருவான். இன்னைக்கு சங்கு கன்ஃபார்ம். என்ன பாக்குற? அதான் ட்ரெஸ் எடுத்துட்டு நீ பில் பே பண்ண கிளம்பலாம். நான் கிளம்புறேன். ஒழுங்கா ஆபீஸ் வந்து சேரணும். இல்லனா உங்க வேலை காலி ஆயிரும். எப்படி பயந்து ஓடுறான் பாரு. இந்த மாதிரி ஆளலாம் இப்படிதான் டீல் பண்ணணும். இவன் கார்லயே ஆபீஸ் போய் நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். நீ ஷாப்பிங் என்ஜாய் பண்ணு. பை. ஏ லூசு அவர் யாருன்னு தெரியாம நீ பாட்டுக்கு மோதிட்டு
பண்ணிட்டு இருக்க? அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? ஓசி கார்ல இன்டர்வியூ போறேன், எனக்கு பஸ் சார்ஜ் மிச்சம். சரி, ஏற்கனவே டைம் ஆச்சு, அவன் விட்டுட்டு போனாலும் போயிடுவான், நான் வரேன். ஈ லூசு, நான் சொல்றது கேளுடி. அவர்தான் என் போயிட்டா. இப்ப என்ன பண்றது? பத்தாததுக்கு என்ன வேற மாட்டி விட்டுட்டாலே. ஒரு நாளாவது லீவ் எடுத்து ஜாலியா ஷாப்பிங் பண்ணலாம்னு நினைச்சோம், அதுக்கும் ஆப்பு வச்சுட்டா. ரியா, ஆபீஸ் வாசலே இறக்கி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாத்தியா, நான் வேலை பார்க்க போற ஆபீஸ் இதுதான். இன்னும் இன்டர்வியூவே அட்டென்ட் பண்ணல, அதுக்குள்ளேயும் நீயே முடிவு பண்ணிட்டா இப்படி? கான்ஃபிடென்ட் பாஸ், கான்ஃபிடென்ட். ஒரு மனுஷனுக்கு தேவை தன்னம்பிக்கை, அது இருந்தா போதும், எங்க வேணாலும் எதை வேணாலும் ஜெயிச்சிடலாம். தத்துவம்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா அது உனக்கு செட் ஆகாது. நீ எப்படி இங்க வேலைக்கு ஜாயின் பண்றேன்னு நானும் பாக்குறேன். ஏன்னா நீ பார்க்க போறியா? நீ எல்லாம் இந்த ஆபீஸ் வாசல்ல கூட கால் எடுத்து வைக்க முடியாது. சரி சரி, இதுக்கப்புறமாவது காரை பார்த்து ஓட்டு. ரோட்ல போற பொண்ணுங்க மேல சேர் அடிச்சு விளையாடாத. நான் வரேன். உள்ள வா, அப்புறம் இருக்கு உனக்கு. என்ன பேச்சு, வாய் காது வரைக்கும் நீளுது. இப்படி ஒரு பொண்ணு என் லைஃப்ல நான் ஃபேஸ் பண்ணதில்ல. போற போக்குல இவ வேற பட்டாசு கொளுத்தி போட்டுட்டு போயிட்டாலே. இப்ப என்ன பண்றது? அவங்க ஆபீஸ் போய் சேர்றதுக்குள்ள நம்ம முன்னாடியே போயிடணும், இல்லைன்னா ரியா அவ்வளவுதான். அவர்தான் எம்டின்னு சொல்லி உள்ள போக விடாம தடுத்துறான். இந்த நேரம்னு பார்த்து பஸ் வேற வந்து தொலைக்க மாட்டேங்குதே. ஐயோ கடவுளே, முருகா. நெக்ஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கம் இன்? இந்த ஆளா? ஹலோ, அப்படி வாய் பொழுதுட்டு நின்னா இப்படி? சாரி சார், உங்களை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீங்க சொன்ன நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல, வர வழியில உங்களை மாதிரியே ஒருத்தரை பார்த்தேன். நீங்க 2 பேரும் ட்வின்ஸ் தானே? நீங்க கூட பரவாயில்ல சார், அழகா இருக்கீங்க. ஆனா அந்த ஆள் கொஞ்சம் சிடுமூஞ்சி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆபீஸ்க்கு இன்டர்வியூ வந்துட்டு என் கூட சண்டை போட்டு இப்ப என்னையே தெரியாத மாதிரி நடிக்கிறேன். நீ ஃப்ராடுன்னு நிமிஷத்துக்கு ஒருக்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு இங்க வேலையெல்லாம் கிடையாது, கிளம்பு. சார், அது நீங்க இல்ல சார், உங்க தம்பி. ஏய், எனக்கு அண்ணனும் இல்ல தம்பியும் இல்ல, சமாளிக்காத. சரி சரி விடுங்க சார், கோச்சுக்காதீங்க. நீங்க என் மேல சேர்த்து வாரி அரைச்சிங்க, நான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. இதுக்காகலாம் நீங்க என்ன வேலைக்கு எடுக்காம இருக்க கூடாது. நான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரி மாதிரி. எனக்கு பர்சனல் வேற, ப்ரொஃபஷனல் வேற. நீ உள்ள வந்ததும் நம்ம பிரச்சனை எதுவும் உன்னோட ஒர்க்கை பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக கொஸ்டின்ஸ் கேட்டு உன்னை செலக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நீ பேசுற பேச்சிலேயே தெரியுது நீ இந்த வேலையை பார்த்துக்க மாட்ட. நீ கிளம்பலாம். சார் சார் சார், சாரி சார், ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரு சான்ஸ் கொடுங்க. நீங்க கொஸ்டின்ஸ் கேளுங்க, நான் பட்டு பட்டு நடிச்சிருவேன். கல் எடுத்து என் கார் கண்ணாடி அடிச்சியே, அந்த மாதிரியா? பர்சனல் வேற, ப்ரொஃபஷனல் வேற. இப்போ நீங்க தானே சொன்னீங்க, நீங்க கொஸ்டின்ஸ் கேளுங்க சார், அதுக்கப்புறம் என்ன செலக்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவெடுங்க. சரி ஓகே, ரெஷ்யூம் எங்க? ரெஷ்யூமா? சரியா போச்சு, ரெஷ்யூம்னா என்னன்னு கூட தெரியாதா? தெரியும் தெரியும், வெயிட் பண்ணுங்க. இன்டர்வியூல வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஏம், இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளா கேட்பானுங்க பார்த்தா ரெஷ்யூம் என்னத்தையோ கேட்கறான். அப்படின்னா என்னவா இருக்கும்? ஒரு இன்டர்வியூ வந்திருக்கேன், ரெஷ்யூம் எடுத்துட்டு வரணுங்கிற பேசிக் நாலேஜ் கூட கிடையாது. சார், ரெஷ்யூம்னா எனக்கு என்னன்னு தெரியும், நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஓ, நீ எடுத்துட்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? சாரி சார், ஃபர்ஸ்ட் டைம்ங்கறனால மறந்துட்டேன். நீங்க நெக்ஸ்ட் क्वेश्चन கேளுங்க. இன்டர்வியூ முடியட்டும், ஃபர்ஸ்ட் ரெஷ்யூம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் ஓகே, ரெஷ்யூமை நெக்ஸ்ட் டைம் கொண்டு வாங்க. இப்போ பேசிக்கான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்குறேன். பேலன்ஸ் ஷீட்னா என்ன? பேலன்ஸ் ஷீட் தானே சார், மெயின் ஷீட் ஃபில் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கும்ல, அதான் பேலன்ஸ் ஷீட். நீ அக்கவுண்ட்ஸ் குரூப் தானே? ஆமா சார், இதுல என்ன டவுட் உங்களுக்கு? என்கிட்ட டிகிரி இருக்கு, நான் அத கூட வீட்ல மறந்து வச்சிட்டு வந்துட்டேன், நாளைக்கு எடுத்துட்டு வந்துருவேன். உனக்கு பேலன்ஸ் ஷீட் ஃபில் பண்ண தெரியுமா தெரியாதா? சார், எக்ஸாம்ல மெயின் ஷீட் கொடுத்தா அத ஃபில் பண்றதுக்கே நான் கஷ்டப்படுவேன், இதுல பேலன்ஸ் ஷீட்ல எங்க ஃபில் பண்ண போறேன்? கெட் லாஸ்ட், கெட் லாஸ்ட். சார், நான் ஆன்சர் கரெக்ட்டா தானே சொன்னேன்? கரெக்டா சொன்னியா? அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு பேசிக் நாலேஜ் கூட உங்ககிட்ட இல்ல. ஒரு இன்டர்வியூ வர ரெஷ்யூம் இல்ல, டிகிரி சர்டிபிகேட் இல்ல, எதுவும் இல்லாம கை வீசிட்டு ஜாலியா வந்திருக்க. இதுல இங்கிலீஷ் சுத்தமா வராது. நீ எல்லாம் இன்டர்வியூ வரலன்னு யார் எழுதா? கெட் அவுட். என் ஆபீஸ்ல ஒர்க் பாக்குறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்ல. ஐயோ, தகுதி கிகுதின்னு பேசுனா அப்படியே அடிச்சு மூஞ்சி கிஞ்சல உடைச்சிரும் பாத்துக்கோ. ஆள பாருங்க ஆள, ஆன்சர்லாம் நான் கரெக்ட்டா தான் பண்ணேன், நீ தான் வேணும்னே என்ன ரிஜெக்ட் பண்ற. உனக்கும் எனக்கும் நடந்த சண்டையை மனசுல வச்சுட்டு தான் இன்டர்வியூல நீ என்ன செலக்ட் பண்ணல. அந்த மாதிரி சீப்பான புத்திலாம் எனக்கு கிடையாது. அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ஏகப்பட்ட கேண்டிடேட் வந்திருக்கு. உன்ன மாதிரி முட்டாள என் கம்பெனிக்கு எடுத்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நீ கிளம்பு. யார பார்த்து முட்டாள்னு சொல்ற? நீ தான் முட்டாள், முட்டா குரங்கு. நீ என்னடா என்ன ரிஜெக்ட் பண்றது? நான் ரிஜெக்ட் பண்றேன் உன் கம்பெனியை. உன்ன மாதிரி ஆளா இருந்தா இங்க யாரும் வேலை செய்ய முடியாது. சீ, திமிரு பிடிச்சவன்.
எனக்கு வேலை கொடுக்கறதுக்கு 1000 கம்பெனி ரெடியா இருக்கு. சாரி. இட்ஸ் ஓகே சார். நான் தான் கண்ணு மூணு தெரியாம இடிச்சிட்டேன். சாரி. பயங்கர கோபத்துல வந்தேனா, அதான் மன்னிச்சுக்கோங்க. ஓமா, எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை சார். சரி, நீங்க இந்த ஆஃபீஸ்க்கு எதுக்கு வந்திருக்கீங்க? ஓ, இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? தயவு செஞ்சு இந்த ஆஃபீஸ்ல மட்டும் ஜாயின் பண்ணிடாதீங்க. சரியான ஃப்ராடு கம்பெனி. என்ன ஃப்ராட் கம்பெனியா? ஆமா சார், உள்ள வேலை செய்யறான்ல அவன் சரியான ஹெட் வெயிட் பிடிச்சவன், ஹிட்லர். வேணும்னா இந்த ஆஃபீஸ்ல கூட கேட்டு பாருங்க, உங்களுக்கே தெரிய வரும். ஏய் ரியா, என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏண்டி, ஜவுளி கடையிலேயே அவன் தான் உன் எம்டின்னு சொல்லிருக்க வேண்டியதானே? நான் தான் அமைதியாரு, பின்னாடி பிரச்சனை ஆயிரும்னு சொன்னேன்ல. பின்னாடி பிரச்சனை ஆகும்னு சொன்னேன். ஆனா இவன் தான் உன் எம்டின்னு சொல்லியிருந்தா இந்த ஆஃபீஸ் பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன். அஞ்சலி, என்ன ப்ராப்ளம்? இவங்க எதுக்காக இவ்ளோ கோவப்படுறாங்க? ஓ, ஆல்ரெடி உங்களுக்கு என் ஃப்ரெண்ட் தெரியுமா? தெரியும். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? நம்ம சதி சார் காரை ஃபாஸ்டா ஓட்டுனால சேர் இவ மேல பட்டுருச்சு. அதனால இவ கொஞ்சம் கோவப்பட்டுட்டா. ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சின்ன சண்டை, அவ்வளவுதான். சார், அது கூட பரவாயில்ல. அதை காரணமா வச்சுக்கிட்டு இந்த ஆள் என்ன இன்டர்வியூல செலக்ட் பண்ணாம விட்டுருக்கான். நீங்களே இது நியாயமான சொல்லுங்க. பர்சனல் இந்த ஆளு ப்ரொஃபஷனல்ல கனெக்ட் பண்றாரு. இது நியாயமான நீங்களே சொல்லுங்க சார். சதீஷ் அப்படி பண்ணக்கூடிய ஆளா இல்லையே. அட, இவ இன்னும் போகலையா? ஆதிக்கிட்ட நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கான். இவள உன்னை அப்பவே கிளம்ப சொல்லிட்டேன். இன்னும் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போக தானே போறேன். அதுக்கு முன்னாடி இங்க இன்டர்வியூ வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் உன் ஆபீஸோட லட்சணத்தை பத்தி தெரிய வேண்டாம்? அஞ்சலி, நீ சொல்லு, இந்த ஹிட்லர் உன்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காரு? ஏய், டார்ச்சரா? அதெல்லாம் இல்லடி சார். இந்த ஆள் முன்னாடி பேசுறதுக்கே பயப்படுறா சார். பாத்தீங்களா இந்த ஆள் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னு? என் ஃப்ரெண்டு வாரம் ஷாப்பிங் போகணுங்கிறதுக்காக தான் ஒர்க்குக்கே ஜாயின் பண்ணா. ஆனா அவளை மாசத்துல ஒரு நாள் கூட ஷாப்பிங் போக விட மாட்டேங்கிறாரு. லீவ் கேட்டா ஏதாவது ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்றாரு. ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு கூட போய் சொன்னனாலதான் லீவுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காரு. வாயை வச்சுட்டு சும்மா இருடி. எதுக்கு சும்மா இருக்கணும்? அநியாயத்தை கண்டா பொங்கி எழணும். அம்மா தாயி, நீ பொங்குனது போதும். என் வேலைக்கு பொங்கல் வச்சிடாத. இன்னைக்கு லீவ் தானே, எதுக்காக ஆபீஸ் வந்த? ஷாப்பிங் பண்ணும்போது இந்த ஆள் உன்னை பார்த்தான்ல, அதான் இவனுக்கு பயந்து வந்துட்டியாக்கும். ஏய், அப்படிலாம் இல்லடி. சார் மேல உள்ள மரியாதையில தான் நான் வந்திருக்கேன். நீ தயவு செஞ்சு வாயை மூடுறியா? பாத்தீங்களா சார், அந்த ஆள் முன்னாடி என் ஃப்ரெண்டு பேசுறதுக்கே பயப்படுறா. ஆமா. இப்பவாவது இந்த ஆபீஸை பத்தி புரிஞ்சுக்கோங்க சார். தயவு செஞ்சு இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிடாதீங்க. வாங்க போயிடலாம். டேய், என்னடா பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு லாதி, விடு. ஏய், இன்னுமா நீ கிளம்பல? ஓ, உங்களுக்கு இந்த ஆளு முன்னாடியே தெரியுமா? ஏய் லூசு, அவர் தாண்டி இந்த ஆபீஸோட எம்டி. எப்படி சொல்ற? இவர் எம்டியா? ஆமாடி, ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வேற. அவர்கிட்ட இவர் பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்க. அப்போ இந்த ஆளு ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, இந்த கம்பெனியோட பார்ட்னர் தான் அவரா? அப்போ ஒரிஜினல் எம்டி இவர் தான். ஆமா. இப்போ இந்த ரியா போட போற ஸ்பின் பாலை மட்டும் பாரு. சாரி சார், நீங்க தான் இந்த கம்பெனியோட எம்டின்னு தெரியாம நான் பாட்டுக்கு கண்ணா பின்னாடி ஏதோ பேசிட்டேன். கம்பெனிலாம் நல்ல கம்பெனி தான் சார். ஆனா கூட உங்க ஃப்ரெண்டு வச்சிருக்கீங்களே, அவர் தான் கொஞ்சம் மோசமானவர். உங்க ஃப்ரெண்டை பத்தி தப்பா பேசுறேன்னு நினைக்காதீங்க. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காரு. அதனால தான் அப்படிலாம் பேசிட்டேன். இட்ஸ் ஓகே. சரி, கிளம்புங்க. சார், இன்டர்வியூ அவர் என் மேல உள்ள கோவத்துல என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. பட் நான் ரொம்ப அறிவாளியான பொண்ணு சார். என்ன கொஸ்டின் கேட்டாலும் டான் ஆன்சர் சொல்லுவேன். நான் எல்லா சப்ஜெக்ட்லயுமே அபவ் 90க்கு மேல வாங்கியிருக்கேன் சார். நல்ல திறமையான பொண்ணு சார். நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. எது அபவ் 90யா? ஆமா. அக்கவுண்ட்ஸ்ல கூட 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கேன். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கேன். அப்புறம் ஏன் உன்னால क्वेश्चंस கேன்சல் பண்ண முடியல? ஆமா சார், 200க்கு 100 மார்க் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம். நான் கஷ்டப்பட்டு படிச்சு எடுத்தேன். என்னது 200 அவுட் ஆஃப் 100? ஏய், ஒழுங்கா நீ வெளிய போ. சார், மார்க்ஸ் வச்சலாம் குறைச்சு எடை போடாதீங்க. சார், நீங்களாவது உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுங்க சார். क्वेश्चंस எதுவா இருந்தாலும் கேட்க சொல்லுங்க. நான் பட்டுன்னு ஆன்சர் பண்ணிடுவேன். மச்சான், அப்பாவியாட்ட மூஞ்சி வச்சுட்டு பேசுறாளேன்னு இவளை நம்பிராத. இவளை மட்டும் நம்ம ஆபீஸ்க்குள்ள விட்டோம், ஆபீஸை இழுத்து மூடிட்டு நான் போக வேண்டியதான். உன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸை நீ ப்ரொஃபஷனல்ல காட்டக்கூடாது. மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பியோ அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் கேளு. டேய், நீ வேற அவகிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டும் சரியா ஆன்சர் பண்ணல, அதனால தான் ரிஜெக்ட் பண்ணேன். சார், நான் சரியா தான் சார் ஆன்சர் பண்ணேன். நீங்க வேணா மறுபடியும் அந்த கொஸ்டின் கேளுங்களேன். அப்படி என்னடா கொஸ்டின் கேட்ட? அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேசிக்கான நாலேஜ் இருந்தா போதுங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டேன். பேலன்ஸ் ஷீட்னா என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன ஆன்சர் பண்ணான்னு மட்டும் கேளு. எங்க ஆன்சர் பண்ணுங்க. சார், எக்ஸாம்ல மெயின் ஷீட்க்கு அப்புறம் கொடுப்பாங்கல்ல, அதான பேலன்ஸ் ஷீட். அடுத்து அதை ஃபில்அப் பண்ண தெரியுமான்னு வேற கேட்டாரு. மெயின் ஷீட் ஃபில்அப் பண்றது எனக்கு கஷ்டம், இதுல பேலன்ஸ் ஷீட் வேற ஃபில்அப் பண்ண போறேன்னு சொன்னேன். அதுக்கு தான் என்ன கெட் அவுட்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாரு. நான் சொன்னதுல என்ன சார் தப்பு இருக்கு? உங்க மேல ஒரு தப்பும் இல்லம்மா. கேள்வி கேட்டான்ல, அவன் மேலதான் தப்பு. சரி, அவன் ரிஜெக்ட் பண்ணா ரிஜெக்ட் பண்ணதான். அதுக்கு மேல நான் ஒன்றும் பேச முடியாது. நீங்க கிளம்புங்க. அண்ணா, நானே
ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்கேன். ஒரு குடிகார அப்பன், அம்மாவுக்கும் வேலைக்கு போக முடியாத நிலைமை, தங்கச்சியும் கால் உடைஞ்சு இருக்கா. இத்தனை பாரத்தையும் நான் தான் சுமக்கணும். அதுக்காக தான் வேலை தேடிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சார், ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க வேலை கொடுத்தா உங்களுக்கு புண்ணியமா போகும். என்னம்மா சொன்ன? குடிகார அப்பன், கால் உடைஞ்ச தங்கச்சி. இல்லம்மா, அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னல. அண்ணே, கவுத்துட்டாளே. அடியே கா, வாங்கம்மா வாங்கப்பா. என்னடி தூண்ல சாஞ்சிட்டு என்னது யோசிச்சுட்டே நிக்கிற? என்ன இப்ப இருந்தே பகல் கனவா? நீயும் மாமன் மாமன் நினைச்சிட்டு அவனையே நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்க. எப்ப இந்த கனவுலாம் நினைவாக்குறது? உனக்கும் வயசாயிருச்சுல. நீ இப்ப ஊன்னு சொல்லு, நாங்க போய் பேசிட்டு வந்துடுறோம். ஆமா, நான் என் மாமாவை நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அவரும் இப்ப வரைக்கும் என்னதான் நினைச்சிட்டு இருப்பாரு. நாங்க போய் அவரை காதலிச்சு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும். கல்யாணத்தை பேசி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சுக்கோங்க. சரிப்பா, உங்க இஷ்டம். ஏங்க, அதான் உங்க இஷ்டம்னு சொல்லிட்டாலே, போய் பேசிட்டு வந்துருங்க. சரி, அடுத்த வாரம் போய் என் தங்கச்சி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். அப்பா, நானும் மாமாவை பார்க்க கூட வரேன். ஏண்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி அவசரப்படாத. முதல்ல போய் உன் அப்பா பேசிட்டு வந்துடட்டும். முடிவானதுக்கு அப்புறம் நம்ம போய் ஒரு நாள் பாத்துக்கலாம். அப்பா அப்பா ப்ளீஸ் பா, நானும் வரேன். சரி சரி, நீயும் வா. ஏங்க, இவன் எதுக்கு? அட விடுடி, என் தங்கச்சி வீடு தானே, அதெல்லாம் யாரும் எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. இல்லங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளைய அங்க கூட்டிட்டு போறது அவ்வளவு நல்லா இருக்காது. என் தங்கச்சி எதுவும் நினைச்சுக்க மாட்டா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காவியம்மா, நீயும் வா. நாளைக்கு ரெடியா இரு, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். அப்பா, நாளைக்கே வா? ஆமாமா, நாளைக்கே போய் பேசி முடிச்சிடலாம். ஐயோ, என் அப்பான்னா அப்பாதான். இத போய் இப்பவே கையில் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அடியே, ஓடாம மெதுவா நடந்து போடி. ஏங்க, மாமனை பார்க்க போற சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு போறா. சின்ன வயசுல நம்ம பேசி முடிச்சது, அதையே இவ புடிச்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் அவனையே நினைச்சிட்டு இருக்கா. ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம். இவ மனசுல ஆசை இருக்கிற மாதிரி ஆதி மனசுல எந்த ஆசையும் இல்லைன்னா? இது வரைக்கும் உங்க தங்கச்சி எத்தனையோ தடவை நம்ம கிட்ட போன் பேசியிருக்கா. ஆனா ஆதி போனை வாங்கி ஒரு தடவை கூட நம்ம கிட்ட பேசினது இல்லையே. சிட்டியில படிக்கிற பையன் அப்படிதாண்டி இருப்பான். காவியாவை வேற அங்க கூட்டிட்டு போறீங்க, அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டா. என் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியும். போன வாரம் கூட போன்ல பேசும்போது இத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நம்ம முடிவு பண்ண மாதிரி ஆதிக்கு காவியா தான், காவியாவுக்கு ஆதி தான். இதை யாராலையும் மாத்த முடியாது. அம்மா, என்னாச்சு? எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க? அதால் மறுபடியும் குடிக்க கிளம்பிட்டான். காசு இல்லாம அவருக்கு யார் ஓசில சார் கொடுக்குறான்? நீ எதுவும் காசு கொடுத்தியா என்ன? நான் எடுத்துக்கிட்டு கொடுக்க போறேன். உள்ள ஒரு வளையல் இருந்துச்சுல, அதையும் எடுத்துட்டு போயிட்டாரு. அன்னைக்கே சொன்னேன் அதை கொண்டு போய் பேங்க்ல வச்சிடலான்னு. நீ தான் கேட்காம வீட்டுல இருக்கட்டும் சொன்னேன். இப்ப பாரு, தூங்கிட்டு இருக்காருன்னு நினைச்சு நான் கிணத்தடியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் வழியில தூக்கிட்டு போயிட்டாரு. சரி விடுமா, அப்பா வரட்டும், நான் பேசிக்கிறேன். இன்டர்வியூ போனியே, என்னாச்சு? 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து வேலைக்கு என்ன எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா 10,000 ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்தாங்களா? ஏண்டி, நீ பேசுற ஓட்ட இங்கிலீஷ்க்கு எவன்டி உனக்கு வேலை கொடுத்தான்? இந்த கவலையிலையும் எனக்கு என்ன பண்றது நிறுத்த மாட்டியே? இல்ல ரியாமா, உனக்கும் பெருசா படிப்புலாம் வராது. நீ பாஸ் ஆனதே பெரிய விஷயம். வேலை அதான் எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்டேன். நான் வேலை செய்யற ஆபீஸ் தானே, பேசி வேலையை வாங்கியாச்சு. ஆமா, போகும்போது ஒரு துணி போட்டுட்டு போனேன், இப்ப வரும்போது வேற துணியில வந்திருக்கேன். நான் இன்டர்வியூ போகும்போது ஒருத்தன் என் மேல சேர் அடிச்சிட்டான். இதோ இவ வீட்டுக்கு போய் தான் ட்ரெஸ் மாத்திக்கிட்டேன். இது இவளோட ட்ரெஸ் தான். நீ களைச்சு போய் வந்திருப்ப. நான் சோறாக்கி வைக்கிறேன், வந்து சாப்பிடு. அம்மா, இன்னைக்கு நீ எதுவும் சமைக்க வேண்டாம். உனக்கும் எனக்கும் நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பாடா? எதுக்குடி? இருக்கிற நிலைமையில வெளியெல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வர? 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னேன்லம்மா, அதுலதான். நீ இது வரைக்கும் காதல் கடை பிரியாணியை சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லுவேன்ல, அதான் உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு 2 பேரும் ஒரு புடி பிடிக்கிறோம். நீயும் எதுக்குடி இப்படி வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? அடிக்கடி வெளியே வாங்கி சாப்பிட்டாதான் அது வீண் செலவு. நம்மளே என்னைக்காவது ஒரு நாள் தானே வாங்குறோம். இதை எடுத்துட்டு போ, நான் வரேன். வேலை கிடைச்சிருச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. நீ அண்ணன்னு சொன்னனால அவர் உனக்கு இறக்கப்பட்டு வேலை கொடுத்துட்டாரு. ஆமா, அண்ணன்னு சொன்னதும் எதுக்காக அவர் வேலை போட்டு கொடுத்தாரு? ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அண்ணன்னு சொன்னா அவர் கொஞ்சம் மனசு இறங்கிடுவாரு. ஓ, சரி சரி, அப்படின்னா ஈஸியா அந்த ஆபீஸ்ல நான் வேலை பார்த்துடலாம். அதுக்காக எப்பவும் இது ஒர்க் அவுட் ஆகாது. நீ வேலைக்கு சேர்றதெல்லாம் ஓகே, ஆனா வேலையை சீக்கிரமா கத்துக்கோ. குடிகார அப்பா, கஷ்டப்படுற அம்மா, இதெல்லாம் ஓகே. கால் உடைஞ்ச தங்கச்சி எங்க இருந்துடி வந்துச்சு? தங்கச்சியை மட்டும் தத்தெடுத்துக்கிட்டேன். பார்த்து மாட்டிக்காத, கவனமாயிரு. சரிடி சரிடி, நான் பாத்துக்கிறேன், நான் சமாளிச்சிருவேன் அந்த ஆளை. சரி ரியா, நான் போயிட்டு வரேன். டேய் மச்சான், குடிச்சியா? ஆமாடா, லைட்டா. லைட்டாவா? ஃபுல் பாட்டில காலி பண்ணிட்டு கீழே போட்டிருக்கான். லைட்டா குடிச்சுன்னு சொல்றேன். உனக்கு ஏன்டா இப்படி புத்தி போகுது? அம்மாவும் அப்பாவும் பாவம் மச்சான், உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. எங்க போனேன்னு கவலையில எனக்கு கால் பண்ணாங்க. எனக்கு தான் தெரியுமே, எப்படியும் குடிச்சிட்டு இங்கே தான் இருப்பேன்னு.
தெரிஞ்சுதான் வந்தேன். ஏன்டா இப்படி நடந்துக்கிற? குடிச்சு குடிச்சு உன்னையும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தாத மச்சான். ஏய், நான் என்னடா பண்ணுவேன்? அவ எதுக்குடா என்னை விட்டுட்டு போனா? என்ன காரணம் கூட எனக்கு தெரியலடா. அது தெரியாம தான் பைத்தியம் பிடிக்குது. அது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் மச்சான். அப்படி என்கிட்ட என்னடா குறை இருக்கு? அவ சொன்ன மாதிரி தானே நான் நடந்துக்கிட்டேன். அவ சொன்னதுக்காக ரொமான்ஸ் சீன்ல நெருக்கமா கூட நடிக்கலடா. அவ என்னெல்லாம் சொல்றாளோ அதுக்கேத்த மாதிரி அப்படியே ஆடுனேன். படத்துல நடிக்க வேண்டான்னு சொன்னான். அது கூட அவளுக்காக விட்டுட்டேன்ல. அப்புறம் ஏன் மச்சான் என்னை விட்டுட்டு போனா? எங்க போனா? என்ன ஆனான்னு ஒண்ணுமே தெரியலையே. மச்சான் அதான் விட்டுட்டு போயிட்டால. அவளை நினைச்சு எதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்க? நான் ஊருக்கு போயிட்டு இதோ வந்துடுறேன்னு சொன்னான். வந்ததுக்கு அப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம சந்தோஷமா இருக்கலான்னு அவ்வளோ கனவு கண்டோம். ஆனா எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டால. இப்ப வரைக்கும் ஒரு தகவல் கூட இல்ல. எங்கடா போயிருப்பா? தெரியல மச்சான். நான் வேணா ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லட்டுமா? என்ன காமெடியா? இருக்கிற கடுப்புல ஏதாவது சொல்லிட போறேன். போனவளை பத்தி என்கிட்ட கேட்டினா எனக்கு எப்படிடா தெரியும்? அவ போயிட்டான்னு சொல்லி சொல்லி நீ குடிச்சு குடிச்சு போய் சேர்ந்துராத. இங்க பாரு மச்சான், போனவ திரும்பி வர போறதில்ல. ஒருவேளை அவளுக்கு வரணும்னு தோணி இருந்தா இந்நேரம் வந்திருப்பா. இத்தனை நாளா எங்க தேடியும் எந்த தகவலும் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு வேணுனே உன்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிட்டு அவ வேற யார் கூடயாவது. டேய், நீ கோவப்பட்டாலும் அதுதான் உண்மை. நான் விசாரிச்ச வரைக்கும் அவ ரொம்ப தப்பான பொண்ணுதான் அவளை பத்தி எல்லாரும் சொல்றாங்க. ஏய், எனக்கு தெரியும்டா அவளை பத்தி. அவளை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்ல. இதுக்கப்புறம் அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசுனேன், நாக்கு இழுத்து வச்சா இருந்துருவேன். அவ எங்கேயாவது இருப்பா. ஏதாவது பிரச்சனைகள் கூட இருக்கலாம். என்னை தேடி வருவா மச்சான். சரி, நீ சொல்ற மாதிரி அவ வருவான்னே வச்சுக்கலாம். ஆனா அது வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும்ல. குடிக்காமையாவது இரு மச்சான். எந்த படமும் நடிக்க மாட்டேன்னு நீ இன்டர்வியூ கொடுக்கற. உன்னோட கரியரை நீ எப்படி ஸ்டார்ட் பண்ணனு உனக்கு ஞாபகம் இருக்கா மச்சான்? ஒவ்வொரு ஸ்டுடியோவா சான்ஸுக்காக நீ ஏறி இறங்கிட்டு இருந்த. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்படி ஒரு பொசிஷனுக்கு வந்திருப்ப. ஆனா அதெல்லாம் ஒரே நிமிஷத்துல வேண்டான்னு தூக்கி போடுறியே. அவ உன் லைஃப்ல பாதியில வந்தா பாதியில போயிட்டான். அவளுக்காக உன்னோட கெரியரை நீ இழந்துராத. இல்லடா, எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும். அவ இல்லாம என் உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கு. அவ போகும்போது இதுதான் காரணம், இதுதான் ரீசன் ஏதாவது சொல்லியிருந்தா கூட அவளை நான் தேட மாட்டேன் மச்சான். ஆனா எதுவுமே சொல்லாம போனதுதான் அவளை அதிகமா என்ன தேட வைக்குது. புரியுது மச்சான், புரியாம இல்ல. அதுக்காக அதையே நினைச்சிட்டு இருந்தா எதுவுமே மாற போறதில்ல. கடந்து போறதான வாழ்க்கை. கொஞ்ச நாள் இத நினைக்காம இரு. எனக்கு பழைய மாதிரி என் நண்பன் திரும்ப வேணும்டா.